வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் யூனிட் 2 லித்தோஸ்பியர் 2 எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸ். இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் ஜியாகிரஃபியில் இந்த லெசனுடைய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நிலக்கோளம் புவி புற செயல்பாடு இதை நம்ம பார்க்கலாம். சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் பாங்க. த டிஸ்டிங்க்ட் ரீசன் ஆர் டீகம்போசிஷன் ஆஃப் ராக்ஸ் இஸ் ஜென்ரலி கால்ட் அஸ் வெதரிங், அதாவது பாறைகளின் சிதைவுதல். இது எப்படி அழைக்கப்படுதுன்னா வெதரிங், அதாவது காலநிலை வானிலை சிதைவு. இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஏ குறிச்சிருங்க. செகண்ட் வந்து த ப்ராசஸ் ஆஃப் த லெவலிங் ஆஃப் த லேண்ட் பை மீன்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஏஜென்ட்ஸ் பாருங்கள் கிரேடேஷன். இது வந்து இயற்கை காரணிகளால் நிலம் வந்து எப்படி சமப்படுத்துவது. இதுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா நிலத்தோற்ற வாட்டமைப்பத்தில் தான் இந்த நிலத்தோற்ற. சி ஆப்ஷன் மார்க் பண்ணுங்கள். தேட் பாருங்கள் டேஸ் இஸ் இன் த லோயர் கோர்ஸ் ஆஃப் த ரிவர் டெல்டா, அதாவது ஆற்றின் மூப்பு நிலையிலே ஒரு தோற்றம் என்னென்னா டெல்டா. ஃபோர்த்து காஸ்ட் டோபோகிராஃபி இஸ் ஃபார்ம் டியூ டு த ஆக்ஷன் ஆஃப், அதாவது சுண்ணாம்பாறை நிலத்தோற்றோட காரணம் என்னென்னா கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர். which one of the following is not a depositional feature of the glacier, அதாவது இதில் எது வந்து பனியாறு படிவத்தில் உருவாக்கப்படவில்லை அப்படின்னா சர்க். நெக்ஸ்ட்டு டெபாசிட் ஆஃப் ஃபைன் சில்ட் blown by wind is called as loess, அதாவது காற்றின் படிவத்தில் உருவாக்கப்படும் படிவு என்னன்னா காற்றடி வண்டல். செவன்த் பாருங்கள் ஸ்டாக்ஸ் ஆர் ஃபார்ம் பை, அதாவது கடல் தூண்கள் எப்படி உருவாகும் அப்படின்னா வேவ் எரோஷன், அதாவது கடல் அலை அரித்தல்ல உருவாகுது. அடுத்து எயித்து டேஸ் எரோஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் சர்க் கிளாசியர், அதாவது அரித்தல் செய்தால் சர்க்கிள் எதன் அரித்தனால் பாருங்க பனியாறு கிளாசியர். நெக்ஸ்ட்டு மேட்ச் ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதாவது கிளியரு ஏலியன் ப்ராசஸ் லோயர் கோர்ஸ் ஆஃப் ரிவர், அதாவது ஆற்றின் மூப்பு நிலை. மசூர் ராக் காளான் பாறை வந்து என்னென்னா ஏலியன் ப்ராசஸ். எஸ்கர்ஸ் வந்துங்க கிளாசியல்ஸ் ஆக்ஷன், அதாவது பனியாற்றின் செயல்பாடு. ஃபோர்த்து செலக்டிஸ் கஸ் ப்ரொடக்ட் டோபோகிராஃபி, அதாவது சுண்ணாம்பாறை. கிளிஃப் ஓங்கல் ஆக்ஷன் ஆஃப் சி வேவ், அதாவது கடல் அலை செயல். 3, 5, 1, 2, 4 இந்த மாதிரி மேட்ச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கன்சிடர் கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சூஸ் த ரைட் ஆப்ஷன் கிவன் பிலோ. சரியான விடை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள் ஐ சேஃப்ட் வேலிஸ் அண்ட் ரேஷனல் ஃபீச்சர் ஆஃப் த ரிவர், அதாவது ஆறுகளின் ஆறுகள் வந்து ஆறுகள் அர்த்தலால் ஐ வடிவ பள்ளத்தாக்கு உருவாகிறது போட்டிருக்கு. செகண்ட் வந்து யூ ஷேப்டு வேலிஸ் அண்ட் ரேஷனல் ஃபீச்சர் ஆஃப் த கிளாஷர், அதாவது இது வந்து யூ ஷேப்டு பனியாறுகளால் இது உருவாகுது அப்படின்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வி ஷேப்டு வேலிஸ் அண்ட் இரேஷனல் ஃபீச்சர் ஆஃப் த கிளாசியர், அதாவது இது வந்து பனியாறுகளால் வி வடிவம் உருவாகும் போட்டிருக்கு. இப்போ இதில் என்ன சரி அப்படின்னா 1 and 2 ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 1 ரன்னிங் வாட்டர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஏஜென்ட் ஆஃப் கிராடேஷன். Statement 2 பாருங்கள் the work of the river depends on the slope of land on which it flows. அதாவது ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஆறுகள் சமப்படுத்தல் முக்கிய காரணியாகும் சமன்படுத்துது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் 2 என்ன அப்படின்னா ஆறுகள் ஓடும் சரிவுகளை பொறுத்து அது செயல்பாடு இருக்கும். இப்போ இதில் வந்து பாருங்கள் டி தான் கரெக்ட். 1, 2 நமக்கு சரிதான். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் டெஸ்ட்மெண்ட் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்டு லைம்ஸ்டோன் ரீஜன்ஸ் ஹேவ் லெஸ் அண்டர்கிரவுண்ட் வாட்டர், அதாவது சுண்ணாம்பு பாறை பகுதியில் வந்து நிலத்தடி நீர் குறைவாக இருக்குன்னு போட்டிருக்கு. ரீசன் பாருங்கள் வாட்டர் டஸ் நாட் பெர்குலேட் த்ரூ லைம்ஸ்டோன், அதாவது அது வந்து சுண்ணாம்பு பாறைக்குள்ளே உட்புகாது அப்படின்னு போட்டிருக்கு. ஆக த ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட், ரீசன் இஸ் ராங். ஏ தான் கரெக்ட். ஆன்சர் இன் பிரீஃப்லி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் டிஃபைன் வெதரிங், அதாவது வானிலை சிதைவு பற்றி நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். 167 இருக்குது. 167 இதுலேருந்து இது வரைக்கும்
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் டு யூ மீன் பை பயாலஜிக்கல் வெதரிங், அதாவது உயிர்ந்த சிதைவு அப்படின்னா என்னென்னா 169. 169ல் இதுலேருந்து இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், மென்ஷன் த 3 courses of a river with any 2 landforms associated to each course, அதாவது 3 நிலைகள், ஆற்றின் 3 நிலைகள், அதனுடைய தொடர்புடைய 2 நிலைத்தோற்றங்களை கூறுகின்றது. பேஜ் நம்பர் 169, 170. 169ல் இந்த 3 பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள், செகண்டுக்கு, தேர்டுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது. இந்த லோயர் கோர்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும் 170ல் இருக்குது. ஃபோர்த் கொஸ்டின், வாட்டர் ஆக்ஸ்போ லேக்ஸ் 171, அதாவது குருட்டு ஆறு அல்லது குதிரை குழம்பு ஏரி 171. 171ல் இதுலேருந்து இது வரைக்கும் ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர். ஃபிஃப்த்து, ஹவு டஸ் சி ஹேவ் டிஃபர் ஃப்ரம் ஏ சி ஆர்ச், அதாவது கடற்குகை வந்து கடல் வளைவிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது. பேஜ் நம்பர் 176. 176ல் பாருங்கள், சி ஹேவ் சி ஆர்ச், இது நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஃபிஃப்த் கொஸ்டினோட ஆன்சர். சிக்ஸ்த் கொஸ்டின், லிஸ்ட் அவுட் எனி 4 ஹஸ்ட் டோப்போகிராஃபிக்கல் ஏரியா பவுண்ட் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் காணப்படும் 4 சுண்ணாம்பு பாறை பிரதேசங்கள். 172. 172ல் இந்த பாக்ஸ் இருக்கா, இந்த பாக்ஸ் ஃபுல் வந்து 6 கொஸ்டின் ஆன்சர். செவன்த்து, வாட் யூ மீன் பை ஏ ஹங்கிங் வேலி, தொங்கும் பள்ளத்தாக்கு. 174. 174ல் இந்த 2 லைன்ஸ் மட்டும் மார்க் பண்ணுங்கள். 7th கொஸ்டின் ஆன்சர். 8th கொஸ்டின், டிஃபைன் ஏ வந்து மொரைன், பி வந்து ட்ரெம்லின், சி வந்து எஸ்கர். மொரைன், ட்ரெம்லின், எஸ்கர் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 174. 174ல் இது வந்து மொரைன், இது வந்து ட்ரெம்லின், இது வந்து எஸ்கர். அப்போ இதிலேருந்து இது வரைக்கும், அடுத்த இதிலேருந்து இது வரைக்கும் 8th கொஸ்டினோட ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். 174ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின், மென்ஷன் த வேரியஸ் ஃபீச்சர்ஸ் ஃபார்ம் பை விண்ட் எரோஷன், அதாவது காற்று அறுத்தலால் ஏற்படும் நிலத்தோற்றம். 175. 175ல் இதுலேருந்து இது வரைக்கும், இதுலேருந்து இது வரைக்கும் 9th கொஸ்டினோட ஆன்சர். 10th கொஸ்டின், வாட் இஸ் எ வேவ் கட் பிளாட்ஃபார்ம், அதாவது கடலரி மேடை, கடல் அலை, அதேமாதிரி 176. 176 இதுலேருந்து இது வரைக்கும் 10th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு, கிவ் ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கெமிக்கல் வெதரிங் இஸ் ப்ரீடாமினன்ட் இன் ஹாட் அண்ட் ஹியூமிட் ஜோன்ஸ். 168, அதாவது வெப்பம் மற்றும் ஈரப்பதம் நிறைந்த மாநிலங்களில் வேதியியல் சிதைவு அதிகமாக ஏற்படுது ஏன்னு கேட்டிருக்கு. 168 எடுத்துடுங்க. 168 பாருங்கள், பேஜ் நம்பர் 168ல் கெமிக்கல் வெதரிங் இதில் இருந்து வாட்டர் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டினான ஆன்சர். செகண்ட் ஒன், silt deposit are less. Silt deposit are less at extremities than deltas. 171. இது வந்து என்ன அப்படின்னா, ஓதும் பொங்கும் முகங்களில் வந்து அதாவது மென்மையான வண்டல் படிவுகள் குறைவாக இருக்கிறது ஏன்னு கேட்டிருக்கு. 171ல் இதிலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் வந்து இதுவரை வேண்டாம், இது வரைக்கும் மார்க் பண்ணிடுங்க. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், விண்ட் கேன் பாசிபிளி எரோட் த ராக்ஸ் ஃப்ரம் ஆல் சைட்ஸ், அதாவது பாறையில் எல்லா சைடையுமே வந்து அரிக்கும் தன்மை காற்றுக்கு உண்டு. 175. 175ல் 175ல் இதுலேருந்து இது வரை, இதுலேருந்து இது வரை, அது இங்கே வந்து இதில் ஆரம்பித்து இது வரை முடிச்சுக்கணும். தேர்ட் கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். அதாவது இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இந்த 3 உங்களுக்கு தேர்ட் கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6 பாருங்க, டிஸ்டிங்விஷ் பிட்வீன், அதாவது வேறுபாடு ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் வெதரிங்
இயற்கை சிதைவு மற்றும் வேதியியல் சிதைவு பாருங்கள். 167 168 இருக்குது. 167ல் பிசிக்கல் வெதரிங் பாருங்கள். இதுலேருந்து இது வரைக்கும், இதுலேருந்து இது வரைக்கும். அடுத்து கெமிக்கல் வெதரிங் வந்து 168ல் இருக்குது. இதுலேருந்து ஆரம்பிங்க, இதுலேருந்து ஆரம்பித்து இதுவரை, அப்புறம் இதுலேருந்து இதுவரை யாருக்கு நம்ம ஒரு கொஸ்டின் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் மார்க் பண்ணிவிடுங்க. இது ஃபஸ்ட்டோடைய ஆன்சர். இது வரைக்கும் மார்க் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு டெல்டா அண்டு எக்ஸ்வரி, அதாவது 171 டெல்டாவும் ஓதம்பும் இருக்கும். 171ல் இது டெல்டாக்கு இதை எழுதுங்க, எக்ஸ்வரிக்கு இதை எழுதுங்க. தேடு சேலக்சைட் அண்ட் சேலக்மைட் பாருங்கள். 173 கல் விழுது கல்முனை. 173ல் பாருங்கள். 173 இதிலேருந்து இது வரை தேட் கொஸ்டின் இதிலேருந்து மார்க் பண்ணிவிடுங்க. ஃபோர்த்து லாங்கிடியூடினல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் சாண்டன்ஸ் 175 176ல் இருக்குது. 175 பாருங்கள். 175ல் இதிலேருந்து ஆரம்பிங்க, இதிலேருந்து ஆரம்பித்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வாங்க. நெக்ஸ்ட் பேஜில் 176ல் இது வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். ஃபோர்த்து கொஸ்டின் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன் இன்சல்பர்க் அண்ட் யார்டன்ஸ் 175. 175ல் 125ல் பாருங்கள். இன்சல்பர்க் இதிலேருந்து இது வரைக்கும் ஏற்கனவே ஒரு கொஸ்டின் மார்க் பண்ணியிருக்கோம். அது அடுத்து இதிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். ஃபிஃப்த்தோட ஆன்சர் இது வரைக்கும். ஸ்பிட் அண்ட் பார் பாருங்கள். 176 177 நீண்ட மணல் திட்டு மற்றும் மணல் திட்டு 176 177ல் இருக்குது. 176க்கு வாங்க, இதிலேருந்து ஆரம்பித்து 177ல் இது வரைக்கும் 6 கொஸ்டினோட ஆன்சர். ஆன்சர் பேராகிராஃப் பாருங்கள். ரைட் நோட் ஆன் வெதரிங் கிளாஸிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன், அதாவது வானிலை சிதைவுன்னு அதை வகைப்படுத்தணும். 177 178 177க்கு வாங்க. 167 இருக்கா. வெதரிங்னா என்னென்னு எழுதணும் இது வரைக்கும். அடுத்து வந்து ஃபிசிக்கல் வெதரிங் இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கெமிக்கல் வெதரிங் இதிலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜில் பயாலஜிக்கல் வெதரிங் இது வரைக்கும். ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் அந்த 3 காலங்களில் எழுதி நினைக்கணும். சிதைவு இதனுடைய வகைகளை வந்து நம்ம விளக்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த ஏரோசனல் landforms formed by underground water 170 172 173. செகண்ட் கொஸ்டின் என்னென்னா நிலத்தடி நீர்னால அரித்தல் உண்டாகும். அதில் உள்ள நிலத்தோற்றங்கள் இருக்குது. 172 173 பாருங்கள். 172ல் இதிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் மார்க் பண்ணிவிடுங்க. 173ல் இது வரைக்கும். செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். தேர்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். வாட் இஸ் எ கிளேசியர்? எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்ஸ். 173 173ல் 173ல் இதிலேருந்து இது வரைக்கும் அதான் கிளேசியர் பனியாறு அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்கு. அதோடைய டைப்ஸ்ன்னு பார்த்தா டைப்ஸ் வந்து கான்டினென்டல் கிளேசியர், வேலி கிளேசியர். இதை நீங்கள் இதை அப்படி மார்க் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின். டிஸ்கிரைப் த டெபாசிஷனல் ஒர்க் ஆஃப் விண்ட்ஸ், இதை காற்று பிடிவத்தினால் ஏற்படும் செயல் பாருங்கள். 175 176 175க்கு வாங்க. 175ல் இதில் ஆரம்பித்து நெக்ஸ்ட் 176
இதுவரை 4th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், மேப் கேட்பாங்க. ஆன் த கிவன் அவுட்லைன் மேப் ஆஃப் த வேர்ல்டு மார்க் த ஃபாலோயிங். அதாவது ஒரு வேர்ல்டு மேப் அவுட்லைன் மேப் வாங்கிடுங்க. எனி 2 டெல்டாஸ், 2 டெல்டாக்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், குறிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அவுட்லைன் மேப்பு உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும். இது மாதிரி மார்க் பண்ணி பார்த்துருங்க. பாருங்கள், இதில் இந்த இடத்துல வருது பாருங்கள், இந்த இடத்துல அமேசான் ஆறுடைய டெல்டா இந்த இடம். இந்த இடத்துல வந்து யூப்ரடிஸ் அதோடைய டெல்டா. இந்த 2 டெல்டா நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு எஹர்ட்ஸ் ரீஜன், அதாவது ஒரு சுண்ணாம்பு பிரதேசத்தை குறிக்க சொல்லியிருக்கு. நீங்கள் இதுக்கு பாருங்கள். இந்த இடத்துல குறிங்க. இதான் வந்து அமெரிக்காவில் நியூயார்க் பகுதியில் உள்ள சுண்ணாம்பு பிரதேசம். இதை மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எனி 2 ஹாட் அண்ட் கோல்டு டெசர்ட்ஸ், அதாவது வெப்ப பாலைவனம் குளிர் பாலைவனம் கேட்டிருக்கு. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன குறிக்கணும்னா, இந்த இடத்துல உங்களுக்கு இதை வந்து வெப்ப பாலைவனம், சஹரா பாலைவனம் இந்த இடம். இது வந்து சஹரா, இது வந்து பாருங்கள், இதில் வந்து சஹரா பாலைவனம், இதில் வந்து கலகாரி பாலைவனம். ரெண்டுமே வெப்ப பாலைவனம் தான். குளிர் பாலைவனம் இந்த பக்கம் வாங்க. இதில் வந்து பொலிவியன் பாலைவனம் இந்த இடத்துல இருக்குது. குளிர் பாலைவனம் இது. இதில் வந்து பொலிவியன் பாலைவனம் குளிர். அது பிறகு மக்மர்டோ, இதில் வந்து மக்மர்டோ பாலைவனம் குளிர் பாலைவனம். நெக்ஸ்ட்டு காட்ஸ் யோசனை வினாக்கள் பார்க்கலாம். இஸ் விண்ட் த ஒன்லி ட்ரெடிஷ்னல் ஏஜென்ட் இன் த டெசர்ட், அதாவது பாலைவனங்களில் சமல்படுத்தல வந்து ஒரே காரணி காற்றாகும். இதுக்கு வந்து என்ன மாதிரி விட பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இஸ் மோர் காமன் இன் லைம்ஸ்டோன் ஏரியாஸ் தேன் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் ஒய், அதாவது சுண்ணாம்பு பாறை பகுதியில் வந்து மேற்பரப்பில் வழிந்தோடும் நீரை நிலத்தடி நீர் அதிகம் ஏன்? நீரை விட. செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். That question, the river channels in the lower courts are wider than an upper courts, அதாவது மூப்பு நிலையில் இளநிலையை விட அகன்று காணப்படுகிறது ஆறு. அதே காரணம் என்ன? தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.